நாளைக்கு இதெல்லாம் உனக்கு நாடியாக முக்கியமான அனுபவமாக உடலுக்குள்ளே இருக்கு. நீ ஒரு நாள் இதை வணங்கிக்கிட்டே வரும்போது இந்த ஒவ்வொரு நரம்பும் உனக்குள்ளே விழிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீ என்ன வணங்காத உள்ளுக்குள்ளே போய் பாரு அப்படிங்கிறத உணர்த்தும். அப்படிங்கிறதா இந்த செயல் வடி. பல நாள் முதல் முறையாக சிவன் கோயிலுக்கு போனவங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனவங்க பெரிய அனுபவம் வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகவே மறுத்துடுறாங்க. ஏன் மறுத்துடுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சிலையை விட்டுட்டு சிலைக்குள்ள இருக்கிற ஆற்றலை மட்டும் பார்க்க தொடங்குறாங்க. அந்த ஆற்றல் அவங்கள தேடி வந்து உரையாடுது. இப்போ உங்களுக்குள்ள ஒன்று உணர்த்துதுங்கிறீங்க, அது உணர்த்துதுங்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒன்று பேசுது. இப்போ நீங்களும் அதுவும் உரையாடுறீங்க. அதே செயலை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தரும் உங்கள்கிட்ட உரையாடுவான். எல்லா சித்தரும் உங்களை நாடி வருவான். எல்லா ஆற்றலும் வரும். உருவமாக கூட வராது, வார்த்தையாக உணர்த்தும், ஒரு செயலாக காட்டும். அதுதான் அந்த முழுமை பெற்றுக்கிட்டு ஒரு பணி செய்யுங்க. முழுமை பெற்றுட்டா நீங்கள் யாருங்கிற வடிவத்தை அது காட்டி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு சிரமம் இருக்காது. அதுதான் நம்ம சொல்கிறோம். வேற ஒன்றும் இதை பற்றி வேற எந்த வடிவத்துக்குள்ளேயும் நம்ம ஒன்று குறையா சொல்லணும்னு சொல்லலை. இப்போ ஏறி பாருங்க, நீங்கள் மயக்கி அப்படியே சுருண்டுருவீங்க. நல்ல தவம் பண்ணுறவங்க, இயல்பாக இருக்கிறவங்களுக்கு வெறும் இறைக்க மட்டும்தான் செய்யும். நல்ல தியானம் பண்ணுறவங்க அப்படியே சமன் பண்ண முடியாது. ஏன்னா கீழிருந்து ஒரு ஆற்றல் எழும்பும், மேலே ஒரு ஆற்றல் எழும்பும், ஒரு மாதிரி ஆட வச்சிடும். அப்போ ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து அதை சமன் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி உடல் பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். தியானம் பண்ண தொடங்கிட்டா அது உடலை ஒரு போக்கையே மாற்ற தொடங்கிடும். அதனால கொஞ்ச நாள்ல அதுவே மாறிடும். இல்லை இது நீங்கள் ஒரு தியானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானத்துக்குள்ளே இருந்து தான் எல்லாமே வந்தது. இப்போ உடலை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு பலவீனப்படுத்தாமல் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, போங்க கொஞ்சம் தூரம் அப்படிங்கிற ஒரு வேலை தான். இப்போ நீங்கள் தியானம் அப்படிங்கிறதுல என்ன பொருள் இருக்குன்னா, சுவாசத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் போது உடல் தன்மையில் உங்களுக்கு இருந்த சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு இந்த மாதிரி எல்லா செயலுக்குள்ளேயும் இந்த சுவாசத்துலேருந்து புது சுவாசம் உள்ளே போய்கிட்டே இருக்குல்ல, காற்றோட அளவு என்ன பண்ணுன்னா, ஒரு 40% தான் உங்களுக்கு காற்று கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் பண்ணும்போது அந்த 40-80% மாறிடும். அந்த 80% காற்றை என்ன பண்ணுதுன்னா, உள்ள ஒரு இடத்துல பியூர் பண்ணி நல்ல காற்றை மட்டும் உள்ள இதய பகுதிக்கு அமுச்சிட்டு திருப்பி சுமாரான இருக்க காற்றை வெளியில் அதுவே தள்ளிடுது. அங்கேருந்து தான் இந்த இரத்த உற்பத்தியை புது செல்களை உருவாக்குறதுக்கான ஃபார்முலாவை அது உருவாக்குது. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தருக்கு நல்ல காற்று கிடைக்குதுன்னா அவர் மருத்துவரையோ இல்லை ஜிம்முக்கோ போக வேண்டிய சூழல் உருவாகாது. அப்போ அந்த உடல் என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல தன்மைக்கு மாறிடும். இதுதான் செயல். அப்போ ஒருத்தருக்கு ஆனால் கரெக்டான ஆக்சிஜன் கிடச்சிச்சின்னா மூச்சு திணறல் வராது. அதே மாதிரி கரெக்டான இந்த லெவலுக்குள்ள சுவாசத்தை ஒருத்தர் நல்லா பண்ணும்போது அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக இயற்கையாகவே அது ஒன்று பண்ணுது. கழிவு அதிகரிக்கும் போது மயக்கம் வருது, பித்தம் வருது, எல்லா செயலும் அதிகரிக்குது. அதுக்குள்ளிருந்து ஒரு மிகப்பெரிய உஷ்ணம் அதிகமாகும் போது ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு பாதிப்பு அடைகிறான். இப்போ இந்த செயலுக்குள்ளெல்லாம் ஒருத்தர் வந்து நல்ல தியானத்தை எடுத்தாருன்னா அவரே என்ன பண்ணுவார்னா சாப்பாட்டு முறையை மாற்றிடுவார். அவர் மாற்றலைன்னா தியானம் அவரை விட்டு ஓடி போயிடும். அவரு இருப்பார், தியானம் இங்கே இருக்காது. அவ்வளோதான் இதோடைய செயல் வடிவம். அப்போ அவர் சாப்பாட்டை சேஞ்ச் பண்ண அவர் அறியாமையே அவர் உடலுக்கு நிறைய மாற்றத்தை அவரால் அறிய முடியும். இல்லை மனிதனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபட்டு தான் ஆகணும். மனித மார்க்கத்திலேருந்து தியான மார்க்கத்திலேருந்து மாற தொடங்கும் போது ஒரு டயத்தில் குலதெய்வ வழிபாடே உங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு மாறிடும். ஏன்னா அதுக்கான எனர்ஜி, அதுக்கான சோர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம வேதாந்தவாதத்துக்கு யாரையும் ஒதுக்கிறதுக்காக கிடையாது. மனித மார்க்கத்திலேருந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேட்க வேண்டியது இருக்கும், மனைவியோட பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்கும். பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஏங்க சாமி விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பிள்ளைக்கு 4 நாளாக உடம்பு சரியில்லை அப்போவே சொன்னேன் அப்படின்ட்டுருவாங்க. இல்லை ஏதோ ஒன்று பயந்துருவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், சென்டிமெண்ட்டாக அவங்க எதோ பேசுகிறத ஏதோ அவமதிக்கிறோமோ, ஏதோ கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கடந்து போங்க, அவங்களோடய நடங்க. ஆனால் நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்கள் அவங்க கூட தான் இருப்பீங்க, ஒரு நாள் அவங்க கூட தான் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க. ஆனால் அங்கே கும்பிட்டாங்கல்ல அதே ஆட்கள் உங்களை கும்பிட ஆரம்பிப்பாங்க. அதுதான் அதோடைய சேஞ்ச். இங்கே வார்த்தையாக வாழ் வீசக்கூடாது. அனுபவம் பெறுற வரைக்கும் அடக்கி வாசிக்கணும்.
என் குருநாதர் சொல்லிட்டார் குலதெய்வம் கோயில்னா நம்மளுக்கு தேங்காய் உடைச்சிருவாங்க தலையில். புரியுதுங்களா? அப்போ வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு செயல் வடிவமாக காத்திருந்து அந்த வேலையை செய்யணும். அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு செயல் வடிவம். அதனால தான் பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் தவம் பண்ணுறவரை பயிற்சி காலத்தில் வெளி உலகத்தில் காட்டி கொடுக்காது. காட்டி கொடுத்தா என்னன்னா அவர் தவம் கெட்டு போயிடும். அதனால தான் அவர்களுக்கு எல்லாரும் வந்து என்னன்னா, ஒரு சின்ன இடம் போதுன்னு தேடி அலையிறதுக்கு இமாச்சல், மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்கன்னா அது இறைவனுடைய அனுமதியில் நடக்கும். இறைவன் அனுமதி இல்லாமல் ஒரு குகையில் போய் உட்காந்தீங்கன்னா 10 நாள் கழித்து பாம்பு துரத்தும், இல்லைன்னா நீங்களே ஓடி வந்துடுவீங்க, இல்லைன்னா 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கீத்தை பிரிச்சுக்கிட்டு ஓடியாந்துருவீங்க. இல்லைன்னா எத்தனை ஆண்டுகள் உட்காந்துருந்தாலும் காவியெல்லாம் கட்டியிருப்பாங்க, சில மலைகளில் உட்காந்துருப்பாங்க, அனுபவத்தை பெற முடியாது. புரியுதுங்களா? அவங்க இன்னமும் சிவவாக்கியர் பாடலையும் காக்கப்புஜண்டர் பாடலையும் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அனுபவங்கிறது சிவவாக்கியரும் அங்கே தேவைப்பட மாட்டார், காக்கப்புஜண்டரும் அங்கே தேவைப்பட மாட்டார். தேவைப்பட்டுட்டாருன்னா நீ அங்கே என்ன, உனக்கு என்ன ரோல் இருக்கு? எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின காக்கப்புஜண்டரும் சிவவாக்கியருமே உனக்கு தேவைப்படுறாருன்னா நீ என்ன ரோலு? நீ என்ன பண்றாங்க மலையில் உட்காந்துட்டு? அப்போ நீ ஒரு செயல் பண்ணுவ. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீ என்ன பண்ண போற? உன்னுடைய ஆன்மாவை நீ என்ன செய்ய போற? நீ என்ன வடிவத்துக்குள்ள உருவாக போறங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த பயிற்சி காலகட்டங்களில் ஒருத்தர் ரகசியமாக தான் இருக்கணும். இப்போ தியானத்தை எல்லாம் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நான் தியானம் பண்ணுறேன், நான் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது படம் போட்டு காட்டுற வேலை கிடையாது. அது நமக்குள்ள ஒரு செயல். நம்ம உடலை நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம தியானம் காலையில் 4 மணிக்கு தியானம் பண்ணுறது அது நம்மளுடைய பர்சனல் விஷயம். அது ஏன் தெருவுக்கு தெரியணும்? அது ஏன் ஊருக்கு தெரியணும்? நம்ம வீட்டில் இருக்கிறாங்க மனைவி குழந்தைங்களுக்கு தெரியணும். நல்ல தியானத்தில் இருக்கும்போது எழுப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது பாட்டை கிட்ட போட்டு தொந்தரவு பண்ணிடுவாங்கிறதுக்கு சில விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அம்மா இப்போ உங்களுக்கு பக்கத்தே ஒரு 3வது அம்மா உட்காந்துருக்கு பாருங்க. அதெல்லாம் டெய்லியும் அவங்க ஊரில் வந்து அவங்கள டெய்லியும் ஒரு 10 பேர் வந்து தாம்பாளத்தில் பூ மாலை எல்லாம் வச்சு, கொய்யாப்பழம்லாம் வச்சு, நீங்கள் வந்து சித்தரை கும்பிடுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. டெய்லி 4 பேர் வந்து நீ சித்தரை கும்பிட்டதுனால தான் இன்ன வரைக்கும் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, சிவனை கும்பிட்டதுனால தான் உன் வீட்டில் விளக்கே எரியல, சிவனை கும்பிட்டதுனால தான் நீ கூரை வீட்டிலேயே உட்காந்துருக்க, ஒருவேளை திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையாரை கும்பிட்டதுனா மாடி வீடு கட்டி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணும்? ஒருவேளை சிவன் தான் நம்மளை பழி வாங்கிட்டாரோ, சித்தர்கள் தான் நம்மளை பழி வாங்கிட்டாங்களோ, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலை, புருஷன் ஒரு பக்கம் அவர் பாட்டில் ஒரு நேரம் நடந்துக்கிட்டோ கொஞ்சம் சாட்சி நடந்து போகிறாரு, இதுக்கெல்லாம் இந்த சிவன் தான் காரணமாக இருப்பாரோன்னு அந்த அம்மாவும் மனசில் நினச்சிக்கிட்டு தான் படுத்திருக்கு. பல நாள் கண்ணீரை விடுது. சித்தர்களே பூமிக்கு கீழே வந்து பொழந்து வாங்க, சென்னையில் பொழந்துக்கிட்டு வாங்க, வந்து எனக்கு உதவுங்க, என் ஊரில் இந்த பேசுகிற ஆளுகளே அவ்வளோலாம் சரி செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எங்காளுங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்காளுங்கெல்லாம் பாம்புங்க, காது கேட்காது, அமைதியாக தான் இருப்பாங்க. எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க, அவ்வளோதான். அதனால் தெரியுது இல்லை, காது கேட்காது. ஒரு நாள் வருவோம். அந்த நாள் வந்து என்னன்னா உங்களை மாத்துற நாளாக இருக்கும். அது அவ்வளோதான். இப்போ இதில் பொறுத்தளவுக்கு என்னன்னாங்க, ஒரு தியானம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை கடக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது ஏதோ ஒரு தியானம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னு இல்லை, நம்ம வாழ்க்கையை கடக்கிறதுக்கான ஒரு பெரிய இது ஒரு பாலம், ஒரு இணைப்பு பாலம். இது ஒரு இல்லறத்தில் இருக்கிற நாம, ஒரு குடும்பத்தில் இருக்கிற நாம ஒரு செயலோட கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு தியானம் வந்து என்னென்னா நல்ல பண்புகளை பணிவுகளை கற்றுக் கொடுக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தீமை பொருளை அது தானாக கீழே உழுவ வைக்கும். அதுதான் இதில் இருக்கிற மேஜிக். வேற ஒன்றும் இதுக்குள்ள விசேஷம் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, அவங்களை நல்ல மனிதனாக ஆக்கி விட்டு போயிடும். அதுதான் இதில் இருக்கிற விசேஷம். இப்போ இதுதான் இது என்னன்னா, இது வெறும் சந்தோஷத்துக்கு கிடையாது. அந்த காலத்தில் அவருக்கான செயல் வடிவத்தை தானாக அதை நிகழ வைக்கிறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கும். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நமக்கு நடக்கலைன்னு ஒன்று அது நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அது நீங்கள் ஒரு குரு வந்து நடக்காமல் ஒரு செயலை வச்சிருக்கிறாருன்னா அங்கே உங்களை காப்பாற்றி இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருப்பார். 5000 ரூபா வந்தால் அது உனக்கு 50,000 ரூபா செலவு வச்சிரும், 2 நாள் சேர்த்து கூட அழுது கடை அந்த 5000 ரூபா வேண்டாம் வெயிட் பண்ணுறான்னு வச்சுருப்பார். இதுதான் இதோடைய வடிவம், இதுதான் இதோடைய செயல் வடிவம். எத்தனையோ ஆரம்ப காலத்தில் தவம் பண்ணிக்கிட்டு போகிறவங்க நான்லாம் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம்
வேக வேகமாக நொண்டி அடிச்சு ஓடி போய், ஏய் தவம் பண்ணிட்டேன், சக்கரெல்லாம் முழிச்சிருச்சு, எனக்கு அந்த சித்தை கொடு, அந்த சித்தை கொடு, இந்த இதை கொடுங்கன்னா எப்படி கேட்கணும் தெரியாம கேட்டேன். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையில தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க நம்மள. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் கேட்கவே கூடாது மார்க்கு, இதெல்லாம் பேசவே கூடாது மார்க்குன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே கோயில்ல அழகு குத்தி தான் பார்த்துருக்கேன். சித்தர்கள் அழகு குத்துவாங்கிறது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு. குத்துறாங்க, எங்கெங்கெல்லாம் குத்துறமோ அங்கெங்கெல்லாம் குத்துறாங்க. சொல்லி வச்சு குத்துறாங்க. நம்ம கேப்பியா சித்து, இங்க வா, இந்த பக்கம் ஒரு குத்து, உனக்கு சித்து வேணுமா, இந்த பக்கம் ஒரு குத்து. இதெல்லாம் உண்மையிலேயே அப்பதான் உணர்த்துறது என்னன்னா, இதெல்லாம் கேட்டு பெற விஷயம் இல்லடா. எல்லாம் தவம் பண்ணா இந்த சித்துங்கிறதெல்லாம் இந்த ஒரு முடி இருக்குல்ல அப்படி புடுங்கி போடுற கீழே போடுற வேலைடா. இதெல்லாம் அனுபவம் பெற்றுட்டா அது ஒண்ணுதான் ஆயிரும். அது நீ போய் இந்த அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கல, ராமசாமி எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா, அது இல்ல. முழுமைங்கிறது என்னன்னா நீயே அதை கொடுக்கலாம். ராமசாமி அங்க தேவைப்பட மாட்டார் உனக்கு. முழுமை பெறாத வரைக்கும் தான் பார்வதி தேவி தேவைப்படுவாங்க, சிவன் தேவைப்படுவாங்க. முழுமை பெற்றுட்டா உங்க கையிலேருந்தே ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட முடியும். புரியுதுங்களா? அப்ப நீங்க முழுமை பெற்றுட்டீங்களா, 2-3 தான் எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. ஏன்னா நான் சொன்னதுதான், 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்களை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில பேருக்கு சில கொய்யாப்பழத்தை கட் பண்ணி தர்றது. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய வடிவம். சில பேரை உண்மையிலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள கோடீஸ்வரனா நான் ஆக்கல, ஆனா சில பேரை அவங்கள சிரிக்க வைக்கல, ஆனா சில பேரை காப்பாத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் பல நாள். நான் பல நாள் பல பேரை கோடீஸ்வரனாவும் ஆக்கல, பெரிய அவங்க மகிழ்ச்சியா அப்படியே குடும்பமே ஆனந்த தாண்டவம் ஆடி, அந்த பக்கம் சரஸ்வதி இந்த பக்கம் பார்வதின்னு ஆடிட்டுலாம் அவங்க வீட்டில் இல்லை. ஆனா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி எத்தனையோ குடும்பத்துக்கு நம்ம வச்சிருக்கோம். எத்தனையோ பேருக்கு மேக்சிமம் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் அதோடைய செயல் வடிவம். இதுதான் அதோடைய உண்மை தத்துவமே. இதுதான், ஏன்னா அதோடைய ரியலா அதுதான். இந்த மாதிரி நிறைய வேலை நடந்திருக்கு. நான் வால்பாறையில் இருக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப உடம்புக்கு முடியாம ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில. அவருக்காகனே மருத்துவ செயலாக்கமே சென்னையில பண்ணேன். அப்ப அவரை நீ போய் சரி செய்யறதுக்கு நீ கிளம்பி போ அப்படின்னு எனக்குள்ளிருந்து உள் உணர்வு வரும்போது, நான் வால்பாறையில இருந்தானா பரங்கி மலையில இருந்தானா கொடுக்கற உத்தரவு கொடுக்கறது யாரு? சிவன். எங்க இருந்தாலும் போகணும், அவ்வளவுதான். போனோம், அந்த வேலையை போய் செஞ்சோம். அப்ப ஒருத்தரால அதுக்குள்ள ஒரு 30-40 பேர் பயனடைகிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒருத்தர் மேல அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறதை நீங்க பாத்துக்கங்க. அப்ப எமர்ஜென்சியா ஒருத்தரை செய்யணும்னா களத்துல இறங்கிடுவாங்க அவங்க. இவ்வளவுதான் விஷயம்.